என்னதான் தெரியல, இந்திய நாட்டின் பொருளாதாரத்தை அவர்கள் நிர்ணயிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. டோன்ட் பி டிசார்டர். அடுத்து 8வது குறிப்பு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் காட்ஸ் கிஃப்ட்ஸ். தேவன் தந்த வரங்களை மதிப்பதே இல்லை. வார்த்தையை படிக்கிற கேளுங்கள். 12ஆம் அதிகாரம், அதுல 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது தேவனுடைய வரங்களை குறித்து அவளுக்கு மனதே இல்லை. அது எனக்கு தேவையில்லை, எனக்கு வரமும் வேணாம், வல்லமை வேணாம், ஏதோ வருவேன் போவேன். இது பெரிய வேடிக்கை என்னவென்றால், அனைவருடைய சபைக்கு போகிறவர்களுக்கு சபை பேரே தெரியாது. ஒருத்தரை பார்த்து கேட்கிறேன், உங்க சபையின் போதகர் பேர் என்ன? அவர் மனைவியை பார்த்து கேட்கிறார். சபையின் பேரும் தெரியல, போதகரும் பேரும் தெரியல. அது வரங்களை பற்றி அவர் என்ன பண்ணணும்? ஆவிக்குரிய சபைக்கு போகிறவர். இது உண்மை, சத்தியம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அஞ்ஞானிகளைப் போல் இருக்க வேண்டாம். அன்னைக்கு ஊமையான விக்கிரங்களை ஆராதித்தோம். ஆனா இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வரங்களை குறித்து அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. டிஸ்ட்ரிபியூஷன் இன் காட்ஸ் கிஃப்ட்ஸ். தேவனுடைய வரங்களை விரும்புங்கள். ஏதோ ஒரு வரம் விரும்புங்க. பிரசங்கிக்கிற வரம், ஜெபம் நடத்துகிற வரம், ஆராதிக்கிற வரம், சபையில இசைக்கறி வாசிக்கிற வரம், 4 பேருக்கு உதவி செய்கிற வரம், ஏதோ ஒரு பி எ பார்ட் இன் ஒரு மினிஸ்ட்ரி. உங்கள் சபையில ஏதோ ஒரு அங்கமா இருங்க. சும்மா போயிட்டு வர்றது வேஸ்ட். உங்க நேரமும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. 8 மணிக்கு ஆராதனைக்கு 10:30 மணிக்கு போறது, 8 மணி ஆராதனைக்கு 11 மணிக்கு போறது, எவ்வளவு அவலட்சணம். காலதாமதமாய் ஆலயத்துக்கு செல்வது, ஆண்டவரை அவமானப்படுத்துவது. டோன்ட் டிஸ்பைஸ் காட், டோன்ட் டிஸ்கிரேஸ் காட். இது பயன்படுத்தப்பட்ட ஆங்கில வார்த்தை. அன்பானவர்களே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்களிலே இன்னைக்கு வரங்களை பற்றி ஜனங்களுக்கு அக்கறையே இல்லை. அது யாரும் பேசுவதும் இல்லை. ஏதோ ஒரு வரத்தை விரும்புங்கள். நன்றாய் பேச வேண்டும், நிறைய ஆராதிக்க வேண்டும், நன்றாய் துதிக்க வேண்டும். ஏதோ ஒரு விதத்துல நான் எழுபதிலே சபைக்கு போனேன். அன்றைய செய்தியாளர் நான் பேசும்போது எனக்குள்ளே ஒரு தாகம், அப்படி பேச வேண்டும், வார்த்தையை போதிக்க வேண்டும். நான் வளர்ந்த என்னுடைய போதகர் பாஸ்டர் ஹென்றி ஜோசப் அவர்கள், எத்தனையோ தேவமணியோட செய்தியை கேட்டேன். தியோடர் வில்லியம்ஸ், ஒரு மிகப்பெரிய தேவ மனிதர்களை வார்த்தையை கேட்டிருக்கிறேன். அவரெல்லாம் கேட்கும் போது, சாம் கமலேசன், இதெல்லாம் கேட்கும் போது, அன்பான தேவ பிள்ளைகளே, அதை விரும்புங்கள். இல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவிக்குரிய வரங்களை குறித்து அறியாதிருக்கிற மக்கள் இன்றைக்கு ஏராளம் திருச்சபையில. அதை போதிக்கவும் இல்லை. என் அன்புடையர்களே, டீச் தி கிஃப்ட்ஸ் ஆஃப் ஸ்பிரிட். ஆவியின் கனிகளை சொல்லுங்கள், ஆவியின் வரங்களை கற்றுக் கொடுங்கள். அதுல எந்த விதமான தயக்கம் வேண்டாம். அவங்க உங்களுக்கு போட்டியா வரவே முடியாது. ஒரு